குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நாம் பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு 19. எடுத்துக்காட்டு 19 பக்கம் 103. சையது சாமுவல் மற்றும் சுதாகர். சையத் சாமுவல் சுதாகர் மூவரும் ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தின் கூட்டாளிகள். அவர்கள் தங்கள் லாப நட்டங்களை சமமாக பகிர்ந்து வருகின்றனர். அவர்கள் நிறுவனத்தின் தொழிலுக்கு அளித்த பங்களிப்புக்காக கூட்டாண்மை ஒப்பாவனத்தின் விதிமுறைகளின்படி சாமுவேலிற்கு மாதம் 2000 ஊதியம். இது வரைக்கும் சொன்னாங்க சாமுவேலுக்கு 2000 ஊதியம் கொடுக்கணும் மற்றும் சுதாகருக்கு கழிவு ஆண்டுக்கு 6000 அனுமதிக்கப்பட்டது. ஸோ இவருக்கு ஊதியம் 2000, மாத ஊதியம் 2000 மற்றும் சுதாகருக்கு கழிவு ஆண்டுக்கு 6000. இப்போ இதை நீங்க எப்படி போடுவீங்க இருக்கப்படுது? இதற்கு கூட்டாளிகளுடைய முதல் மாறுபடும் முதல் என கொண்டு தேவையான குறிப்பேட்டு பதிவுகளை தருக அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பாருங்க என்ன சொல்றாங்க. சாமுவேலுக்கு ஊதியம் 2000 ரூபாய். ஊதியம் என்பது செலவு. செலவு என்பது எங்க வரணும்? லாப நட்ட கணக்கில் பார்த்தீங்கன்னா செலவெல்லாம் பற்று பக்கம் வரணும், வருமானம் வரவு பக்கம் வரும் இல்லையா? செலவு நட்டங்களை பற்றெழுது, வருமானம் லாபத்தை வரவெழுதுன்னு ஏற்கனவே முதல்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ இது ஊதியம் என்பது செலவு. அப்போ செலவுனா என்ன பண்ணணும்? நீங்க பற்றெழுதணும். இப்போ சாமுவேலுக்கு மாத ஊதியம் 2000 ரூபாய். சாமுவேல் ஊதியம் கணக்கு பற்று மாதம் 2000 ரூபான்னு கொடுத்துருக்கான். அந்த இடத்த கொஞ்சம் கவனிச்சுங்க. மாதம் 2000 ரூபான்னு கொடுக்குறான். அப்போ 12 மாதத்துக்கு எவ்வளவு வரும்? உங்களுக்கு 24000 ரூபாய் வரும். அப்போ சாமுவேல் ஊதியம் கணக்கு பற்று 24000 ரூபாய். அதே மாதிரி அடுத்து இவனுக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க? சுதாகருக்கு கழிவு 6000 ரூபாய். அப்போ சுதாகர் கழிவு கணக்கு பற்று. சுதாகருக்கு கழிவு கொடுக்குறோம். ஒரு பிசினஸ்ல இருந்து ஒருத்தருக்கு பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா நம்ம கணக்கு எழுதுறது பிசினஸுக்கு கணக்கு எழுதுறோம். பிசினஸ்ல இருந்து சுதாகருங்கிற ஒரு ஆளுக்கு 6000 ரூபாய் கமிஷன் கொடுக்குறாங்க. அப்போ பிசினஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு செலவு. செலவுனா என்ன பண்ணணும்? பற்று எழுதணும். ஸோ சுதாகர் கழிவு கணக்கு பற்று 6000 ரூபாய். இதை என்ன பண்ணணும்? அவர்களுடைய முதல் கணக்குக்கு மாத்திக்குவாங்க. அப்போ கூட்டாளிகளின் முதல் கணக்கு, கூட்டாளிகள் முதல் கணக்கு வரவு 24,6 30,000 ரூபாய். சப்போஸ் இது மாறுபடும் முதல்னு சொல்லியிருக்கான். மாறுபடும் முதல் அப்படின்னாக்க என்ன பண்ணணும்? முதலோட எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். இதே கணக்குல நிலை முதல் அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா முதல் தனி, இந்த விஷயங்களை என்ன பண்ணணும்? நடப்பு கணக்கு கொண்டு போகணும். ஸோ இந்த கணக்குல நிலை முதல்னு கொடுத்திருந்தாங்கன்னா இந்த இடத்துல முதல் என்பதற்கு பதிலாக நடப்பு கணக்கு அப்படின்னு போட்டுக்கணும். கூட்டாளிகளினுடைய நடப்பு கணக்குன்னு போட்டுக்கணும். இங்க மாறுபடும் முதல்னு சொன்னதுனால முதலோட எல்லாத்தையும் சேர்த்துக்க வேண்டியது, அதனால முதல் கணக்குன்னு போடுறோம். இது ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்தது இத நீங்க என்ன பண்ணுவீங்க? எப்பொழுதுமே இதை நீங்க எதுல இருந்து கொடுப்பாங்க? நமக்கு கிடைச்ச லாபத்துல இருந்து தான் ஊதியம் கொடுக்கணும், லாபத்துல இருந்து தான் கமிஷன் கொடுக்கணும். அதனால இது ரெண்டையும் லாப நட்ட கணக்குக்கு மாத்திடணும். ஸோ லாப நட்ட கணக்கு பற்று, லாப நட்ட கணக்கு பற்று சாமுவேல் ஊதியம் கணக்கு, சாமுவேல் ஊதியம் கணக்கு வரவு, சுதாகர் கழிவு கணக்கு, சுதாகர் கழிவு கணக்கு எவ்வளவு? இது 24,000, இது 6000 போட்டீங்கன்னா 30,000 ரூபாய். ஸோ இந்த மாதிரி போடணும். ஸோ இது ரொம்பவும் ஈஸியானது. இதை மாத்திரம் நீங்க ஞாபகம் வச்சுங்க. செலவு நஷ்டம் பற்று எழுதினா அவங்களுடைய முதல் கணக்கு. மாறுபடும் முதல் அப்படின்னாக்க முதல் கணக்கை வரவெழுதணும். நிலை முதல் அப்படின்னா நடப்பு கணக்கை வரவெழுதணும். அது ஒண்ணுதான் வித்தியாசம். இந்த எதுல இருந்து கொடுப்பாங்க? லாபத்துல இருந்து தான் கொடுப்பாங்க. அதனால இது பற்ற வரவுக்கு தள்ளிட்டு லாப நட்ட கணக்கு பற்று இந்த கணக்கை அப்படியே வரவெழுதிருக்க. அடுத்தது
எடுத்துக்காட்டு 20. எடுத்துக்காட்டு 20 பக்கம் 104. எடுத்துக்காட்டு 20 பக்கம் 104. முரளி மற்றும் சேது இருவரும் ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தின் கூட்டாளிகள். முரளி கழிவுக்கு முன் உள்ள லாபத்தில் 10% கழிவாக பெற வேண்டும். சேது கழிவுக்கு பின் உள்ள நிகர லாபத்தில் 10% கழிவாக பெற வேண்டும். 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய கழிவு கணக்கெடுப்பதற்கு முன் நிகர லாபம் 1,10,000. கழிவுக்கு முன் நிகர லாபம் 1,10,000 கொடுத்திருக்கு. வேற என்ன கொடுத்திருக்கு? சேதுவுக்கு கழிவுக்கு பின் நிகர லாபத்தில் சேதுவுக்கு கழிவுக்கு பின் 10% கணக்கிடணும். அந்த கமிஷனை போட்டதுக்கு அப்புறம் கழிவுக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா வேற ஒண்ணும் கிடையாது. அப்படியே 1,10,000 இன்ட்டு 10/100. இதே இது அடுத்து என்ன சொல்றாங்க? சேதுவுக்கு கழிவுக்கு பின் உள்ள நிகர லாபத்தில் 10%. முரளிக்கு கழிவுக்கு முன் உள்ள நிகர லாபத்தில் 10%. ஸோ முரளி தான் ஃபர்ஸ்ட். அப்போ முரளிக்கு கழிவுக்கு முன் உள்ள நிகர லாபத்தில் 10%. ஆனா சேதுவுக்கு கழிவுக்கு பின் உள்ள நிகர லாபத்தில் 10%. இது ஏன் நான் இவ்வளவு டீடைலா எழுதுறேன்னா 1,10,000 இன்டு இந்த கழிவுக்கு முன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பர்சன்டேஜ்? 10%. 10/110. கழிவுக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா 1,10,000 இன்டு 10/110. இந்த 10ஓட 10/100 10%. கழிவுக்கு முன் உள்ள நிகர லாபம் 10% முரளிக்கு. இவருக்கு கழிவுக்கு பின் உள்ளதுன்னு சொல்லிட்டாங்கன்னா 10/100. 10% என்ன செய்யணும்? 10/100 தானே போடணும். ஆனா கழிவுக்கு பின் உள்ளதுன்னு சொல்லிட்டாங்கன்னா 10/100 இந்த 10ஐயும் சேர்த்துக்கணும் 110. இதே இது 8% கொடுத்தாங்கன்னா 8/100 + 8 108. 5% கொடுத்தாங்கன்னா 5/100 + 5 105. 7% கொடுத்தா 7/100 + 7 107. ஸோ இந்த கழிவுக்கு பின் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மெத்தடை கையாளணும். கழிவுக்கு முன்னு கொடுத்துருந்தாங்கன்னா கழிவுக்கு முன் அல்லது வெறும் கழிவுன்னு சொல்லிட்டாங்கன்னா 10%னா 10/100 தான். கழிவுன்னு ஜென்ரலா கொடுத்தாலும் சரி, கழிவுக்கு முன் அப்படின்னு சொன்னாலும் சரி, எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்குறாங்களோ அத்தனை பை 100. 8னா 8/100, 10னா 10/100, 5னா 5/100, 4% 4/100. அவ்வளவுதான். கழிவுக்கு பின்னு சொல்லிட்டாங்கன்னா இதைத்தான் நீங்க கவனிக்கணும். கழிவுக்கு பின்னு சொல்லிட்டாங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் சொல்றாங்களோ அது பை 100 பிளஸ் சேர்த்துக்கணும். 10%னா 10/110, 12%னா 12/112, 8%னா 8/108, 6%னா 6/106. இந்த மாதிரி போடணும். ஸோ இப்போ நீங்க போடுங்க. ஒரு 0 ஒரு 0 ஒரு 0 ஒரு 0 போகுது. அப்போ இவருக்கு 11,000 ரூபாய். இவருக்கு ஒரு 0க்கு ஒரு 0. 11ல ஒரு 11 11 0 0 0 0. ஸோ இவருக்கு கமிஷன் 10,000 ரூபாய். இப்போ இதற்கு குறிப்பேடு போடணும்.
குறிப்பேடுக்கு என்ன பண்ணணும்? கழிவு என்பது பிசினஸை பொறுத்த வரைக்கும் செலவு. செலவுனா என்ன பண்ணோம்? பற்று எழுதணும். அப்போ முரளி கழிவு, முரளி கழிவு கணக்கு பற்று. அடுத்தது சேது கழிவு கணக்கு பற்று. எவ்வளவு? இவருக்கு 11,000 ரூபாய், இவருக்கு 10,000 ரூபாய். இது எங்க போடணும்? இவர்களுடைய கூட்டாளிகளின் முதல் கணக்குக்கு போடணும். கூட்டாளிகளின் முதல் கணக்குல 21,000 ரூபாய். இந்த கழிவை எங்க மாத்தணும்? எங்க இருந்து இந்த கமிஷன் கொடுப்பாங்க? கிடைக்கிற லாபத்துல தான் கொடுப்பாங்க. அதனால லாப நட்ட கணக்கு பற்று எழுதி, லாப நட்ட கணக்கு பற்று 21,000, இந்த ரெண்டையும் அப்படியே வரவழைக்கின்ற முரளி கணக்கு வரவு 11,000, சேது கணக்கு வரவு 10,000. இது மாதிரி எழுதினீங்கன்னா இந்த இது முடிஞ்சு போகும். அடுத்தது கூட்டாளிகளிடம் இருந்து பெற்ற கடன் மீதான வட்டி. இது பக்கம் 21, கணக்கு 21வது கணக்கு. கணக்குல எடுத்துக்காட்டு 21 பக்கம் 106. இப்ப பாருங்க, அருளப்பன் மற்றும் நல்லசாமி இவங்க 2 பேரும் ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தின் கூட்டாளிகள். அவர்கள் தங்கள் லாப நட்டங்களை 4:1 என்ற விகிதத்தில் பகிர்ந்து வருகின்றனர். 2018 ஜனவரி 1 அன்று அவர்களுடைய முதல் முறையே 20,000, 10,000. கூட்டாண்மை ஒப்பந்தத்தில் பின்வருமாறு குறிப்பிடப்படுகிறது. 1. முதல் மீது வட்டி 5%. 2. அருளப்பன் மற்றும் நல்லசாமி இருவருக்கும் விதித்த எடுப்புகள் மீதான வட்டி 200, 300. முதல் மீது வட்டி மற்றும் எடுப்புகள் மீது வட்டி கழிப்பதற்கு முன் உள்ள நிறுவனத்தின் லாபம் 18,000 ரூபாய். இதுக்கு நீங்க எப்படி போடுவீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப முதல்ல எடுத்துக்குவோம். முதல் மீது வட்டி 5%. முதல் எவ்வளவு கொடுத்திருக்கு? இவருக்கு 20,000, ஒருத்தருக்கு 20,000 இன்டு 5%. அப்போ 5 இன்டு 200 1000 ரூபாய் வருது. அப்போ முதல் மீது வட்டி கணக்கு பற்று, முதல் மீது வட்டி கணக்கு பற்று யாருக்கு பேரு? ஒருத்தன் அருளப்பன் நல்லசாமி. சோ அருளப்பன் நல்லசாமி. சோ அருளப்பனுக்கு 20,000, 5%க்கு 1000 ரூபாய். நல்லசாமிக்கு எவ்வளவு முதல் இருக்கு? 10,000 ரூபாய் நல்லசாமிக்கு. அப்போ 10,000 இன்டு 5/100 போட்டீங்கன்னா 2 0 2 0 5ஆல பெருக்கினீங்கன்னா 500 ரூபாய் வருது. சோ இவருக்கு 1000 ரூபாய், இவருக்கு 500 ரூபாய். அப்போ 2 சேர்த்தீங்கன்னா 1500 ரூபாய் இவர்களுடைய முதல் மீது வட்டி. அடுத்தது ஆ, இது ஆ. அடுத்தது ஆவுல அருளப்பன் மற்றும் நல்லசாமி இருவருக்கும் விதித்த எடுப்புகள் மீதான வட்டி. எடுப்புகள் மீதான வட்டி அப்படின்னு சொல்லலாம். இப்ப எடுப்பு மீது வட்டி அப்படின்னாக்க அது எங்க வரணும்? இவர்கள் பற்று, அதாவது முதல் மீது வட்டி என்பது முதல் போட்டவனுக்கு லாபம். எடுப்பின் மீது வட்டி அப்படின்னா அவன் எடுத்ததுக்கு அவன் கொடுக்கிறான், அப்போ கூட்டாளிகளுக்கு நஷ்டம். அதனால இது என்ன பண்ணுவான்? ரிவர்ஸ். அருளப்பன் கணக்கு பற்று, நல்லசாமி கணக்கு வரவு. எவ்வளவு? இவருக்கு 200 ரூபாய், இவருக்கு 300 ரூபாய். இது எடுப்பின் மீது வட்டி. எடுப்பின் மீது வட்டி 500 ரூபாய். இது எப்பொழுதுமே இவைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? நம்ம இந்த முதல் மீது வட்டியை லாப நட்ட கணக்குக்கு மாத்தணும், எடுப்பின் மீது வட்டியை லாப நட்ட கணக்குக்கு மாத்திடணும். இதுக்கு இங்கே எழுதியிருக்கணும். இப்போ இந்த முதல் மீது வட்டி என்பதை
லாப நட்ட கணக்கு பற்று, முதல் மீது வட்டி கணக்கு வரவு. ஏன்னா முதல் மீது வட்டி என்பது பற்றுல இருக்கு, அதை வரவு கொண்டு வந்திருக்கா லாப நட்ட கணக்கு 1500 ரூபாய். அதே மாதிரி இது எடுப்பின் மீது வட்டி என்பது வரவுல இருக்கு, இதை பற்று கொண்டு போயிடல. எடுப்பு மீது வட்டி கணக்கு பற்று லாப நட்ட கணக்கு வரவு 500 ரூபாய். சோ இது 1 2, இது ஆவுக்கு, இது 1 இது 2. சோ 1 2 2 பதிவு. அடுத்தது முதல் மீது வட்டி மற்றும் எடுப்புகள் மீது வட்டி கழிப்பதற்கு முன் உள்ள நிகர லாபம். இப்போ லாபம் எவ்வளவு கிடைச்சிருக்குன்னா 18000 ரூபாய் கிடைச்சிருக்கு. இந்த 18000 ரூபாய் லாபத்துல முதல் போட்டவனுக்கு வட்டி கொடுத்துறீங்க. அப்போ லாபத்துல இருந்து முதல் போட்டவனுக்கு வட்டி கொடுத்துட்டீங்க. 18000 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு, முதல் போட்டவன் வட்டி கேட்கறான், அவனுக்கு வட்டி கொடுத்துறீங்க. உங்க லாபம் என்ன பண்ணும்? குறையும். அப்போ முதல் மீது வட்டி, முதல் மீது வட்டியை கழிச்சுங்க. எவ்வளவு முதல் மீது வட்டி? 1500 ரூபாய் கழிச்சுங்க. 16500 ரூபாய். அதே சமயத்துல எடுப்பின் மீது வட்டி, எடுப்பு மீது பணத்தை எடுத்தவன் வட்டி கொடுக்கறான். அப்ப பிசினஸ்க்கு லாபம். அப்ப என்ன பண்ணிக்கணும்? லாபத்தை கூட்டிக்கங்க. அப்போ உங்க லாபம் எவ்வளவு வருது? 17000 ரூபாய் வருது. கவனிச்சுக்கணும். இப்படித்தான் நீங்க இந்த 17000 ரூபாய ரெண்டு பேருக்கும் பிரிச்சு கொடுத்துருங்க. லாப நட்ட கணக்கு பற்று, இது இ. லாப நட்ட கணக்கு பற்று யார் யாரு? அருளப்பன், நல்லசாமி. அருளப்பன் நல்லசாமி கணக்கு வரவு. இப்போ எவ்வளவு? 17000 ரூபாய். என்ன விகிதத்துல பிரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க? அவர்கள் தங்கள் லாப நட்டங்களை 4:1 என்ற விகிதத்தில் பிரிச்சுக்கிறாங்க. அப்போ 17000 இன்டு 4:1 அப்படின்னா என்ன அர்த்தம்? 4 1 கூட்டிங்க 5, 4/5 1/5 அர்த்தம். ஸோ 4/5 17,000க்கு 1/5. 5ஆல் அடிச்சீங்கன்னா 3 5 15 மீது 2, 20ல 4 தடவை 0 0. 4ஆல பெருக்கிக்கங்க. 4 16 மீது 1, 4 3 12, 4 0 0, 4 16 மீது 1, 4 3 12 1 13. இவனுக்கு 13,600 ரூபாய். இவருக்கு 1/5. 3 5 15 மீது 2, 20ல 4 தடவை 0 0. அப்போ 3,400 ரூபாய். இவருக்கு 3,400 ரூபாய். சோ இதுதான் குறிப்பேட்டு பதிவுகள். இப்படி போடணும். ஆனா இதுல என்ன சொல்றான்? இந்த லாப நட்ட பகிர்வு கணக்க காட்டு அப்படின்னு சொல்றான். இது குறிப்பேட போட்டுட்டு லாப நட்ட பகிர்வு கணக்க காட்டு அப்படின்னு சொன்னான்னா சிம்பிள். இப்போ இந்த பக்கத்தை அழிச்சிட்டுமா? இதை அழிச்சிடறேன். லாப நட்ட பகிர்வுக்கு அவருக்கு ஏற்கனவே எவ்வளவு லாபம் இருந்துச்சு? 18,000 ரூபாய் லாப நட்ட கணக்கு இல்லையா? லாப நட்ட கணக்கு ஏற்கனவே இருந்தது 18,000 ரூபாய். 18,000 ரூபாய் லாப கணக்குன்னு சொல்லியிருக்கான். இப்போ லாப நட்ட கணக்குன்னு எங்கெங்க வருதுன்னு பாருங்க. லாப நட்ட கணக்கு 1500 ரூபாய் முதல் மீது வட்டி. முதல் மீது வட்டி 1500 ரூபாய். அடுத்தது லாப நட்ட கணக்கு வரவுல 500 ரூபாய் இருக்கு. எடுப்பின் மீது வட்டி, இது வரவுல லாப நட்ட கணக்கு இருக்கு. அப்ப வரவுல எடுப்பு மீது வட்டி 500 ரூபாய். லாப நட்ட கணக்கு பற்றுல 17,000 ரூபாய் இருக்கு. அப்ப பற்றுல 17,000 ரூபாய். இது அருளப்பன், அருளப்பன் நல்லசாமி ரெண்டு சேர்த்து, அருளப்பன் நல்லசாமி ரெண்டு சேர்த்து 17,000 ரூபாய் போட்டு இப்ப 18,500 இந்த பக்கம் போட்டீங்கன்னா 18,500 ரூபாய்.
இது மாதிரி வந்துடும், ரெண்டு பக்கமும் போயிடும். எப்படி இந்த லாப நட்ட கணக்கை போட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம். ஓகேயா? இப்போ நான் முதல் மீது எடுப்பின் மீது வட்டி 500 ரூபான்னு கொடுத்துருக்கேன். நீங்க எடுப்பின் மீது வட்டி 500 ரூபாய் நீங்க என்ன பண்ணலாம்? இவனுக்கு அருள பணத்து 200, நல்ல சாமிக்கு 300ன்னு போட்டு இப்படி 500 ரூபான்னு காட்டலாம். அதே மாதிரி முதல் மீது வட்டி 1500 ரூபான்னு போட்டிருக்கேன். இந்த 1500 இவருக்கு 1000, இவருக்கு 500 தனித்தனியா பிரிச்சு காட்டலாம். காட்டா அதை மொத்தமாகவும் போடலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் முதல் மீது வட்டி எடுப்பின் மீது வட்டி அப்படியே போட்டு ரெண்டு பக்கமும் அப்படி டேலி பண்ணி காமிச்சிடலாம். அடுத்தது எடுத்துக்காட்டு 22. எடுத்துக்காட்டு 22 பக்கம் 108. பாருங்க, துரை மற்றும் வேலன் 2018 ஏப்ரல் 1 அன்று கூட்டாண்மை ஒப்பந்தத்தில் ஈடுபட்டனர். துரை 25,000 மற்றும் வேலன் 30,000 முதலாக கொண்டு வந்தனர். அவர்களின் ஒப்பந்தம் பின்வற்றை கொண்டுள்ளது. துரை மற்றும் வேலன் லாப நட்டங்களை 2:3 என்ற விகிதத்தில் பிரிச்சுக்கணும். கூட்டாளிகள் முதல் மீது 5% ஆண்டுக்கு வட்டி தரணும். எடுப்புகள் மீதான வட்டி துரைக்கு 300, வேலனுக்கு 450 ரூபா. துரைக்கு ஊதியம் ஆண்டுக்கு 5000 ரூபா, வேலனுக்கு கழிவு 2000 ரூபா. அவ்வாண்டில் வட்டி, ஊதியம் மற்றும் கழிவு போன்றவற்றை சரி கட்டுவதற்கு முன் நிறுவனம் ஈட்டிய லாபம் 20,000 ரூபா. லாப நட்ட பகிர்வு கணக்கை தயாரி. இப்ப நமக்கு கேட்கறது வெறுமன லாப நட்ட பகிர்வு கணக்கு மட்டும்தான் தயாரிக்க சொல்றாங்க. இந்த மாதிரி குறிப்பேடு போட சொல்லல. லாப நட்ட கணக்கு பகிர்வு, லாப நட்ட கணக்கு, இது பற்று, இது வரவு. இப்ப பாருங்க, அந்த வருஷத்துல லாப நட்டம் எவ்வளவு கிடைச்சிருக்கு? 20,000 ரூபாய் லாப நட்ட கணக்கு கிடைச்சிருக்கு. அந்த 20,000 ரூபாய் லாப நட்ட கணக்கை போட்டுங்க. சோ லாபம் செலவு நஷ்டத்தை பற்றெழுது, வருமானம் லாபத்தை வரவெழுது. இந்த ரூலை ஞாபகம் வச்சுக்கணும். யாருக்கு? முதலாளிக்கு கிடையாது, தொழிலுக்கு, பிசினஸுக்கு செலவுன்னா இங்க எழுதணும், பிசினஸுக்கு வருமானம்னா இங்க எழுதணும். முதலாளிக்கு வருமானமா முதலாளிக்கு நஷ்டமானு பார்க்கக்கூடாது. நாம கணக்கு முதலாளிக்கு கணக்கு எழுதல, நாம தொழிலுக்கு தான் கணக்கு எழுதுறோம். அந்த நிறுவனம் அந்த தொழிலுக்கு லாபமா நஷ்டமானு மட்டும்தான் நீங்க பார்க்கணும். லாபம்னா தொழிலுக்கு லாபம் இந்த பக்கம், தொழிலுக்கு நஷ்டம் இந்த பக்கம். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த கணக்கு ரொம்ப சிம்பிள். இப்போ லாபம் கிடைக்குது, இந்த பக்கம் போடணும். நஷ்டம் கிடைக்குது, இந்த பக்கம் போடணும். இப்ப பாருங்க, துரை மற்றும் வேலன் லாப நட்டங்களை 2:3 என்ற விகிதத்தில் பிரிச்சுக்கிட்டாங்க. கூட்டாளிகள் முதல் மீது வட்டி ஆண்டுக்கு 5%. கூட்டாளிகளுக்கு பிசினஸ்ல இருந்து, பிசினஸ் ஆனது கூட்டாளி முதல் போட்டவன் முதலாளி, அவனுக்கு 5% தொழில் வட்டி கொடுக்குது. அதாவது நிறுவனம் 5% வட்டி முதலாளிக்கு கொடுக்குது. அப்ப நிறுவனம் வட்டி கொடுக்குது. அப்ப நிறுவனத்துக்கு லாபமா நஷ்டமா? நீங்க ஒருத்தருக்கு வட்டி கொடுக்குறீங்க, உங்களுக்கு லாபமா நஷ்டமா? உங்களுக்கு நஷ்டம் இல்லையா? நான் ஒருத்தருக்கு வட்டி கொடுக்குறேன், அப்ப எனக்கு நஷ்டம். இப்ப என் தொழில் வட்டி கொடுக்குது, அப்ப என் தொழிலுக்கு நஷ்டம். நஷ்டம்னா என்ன பண்ணோம்? செலவு நஷ்டத்தை இங்கே எழுதணும். அப்போ முதல் மீது வட்டி யாருக்கு? துரை வேலன். துரைக்கு வேலன் எவ்வளவு அமௌண்ட்? இவருடைய முதல் எவ்வளவு? துரை 25,000, இவன் 30,000. 25,000 30,000 ரூபாய் இன்டு எத்தனை பர்சன்ட்? 2:3 என்ற விகிதத்தில் பிரிச்சுக்கணும்னு சொல்றாங்க. 2:3 சொன்னாவே என்ன அர்த்தம்? 2/5 3/5 அர்த்தம். ஸோ 2/5 இன்டு 3/5
5 இதில் அடிச்சிங்கன்னா 5 25 0 0 ரெண்டாவது பெருக்கிங்கன்னா 10,000 ரூபாய் 2:3 இதை பிரிச்சிங்கன்னா 5 இதில் 6 5 30 0 0 0 மூணாவது பெருக்கிங்கன்னா 18,000 ரூபாய். ஸோ இவனுக்கு வட்டி 10,000, துரைக்கு 10,000, வேலனுக்கு 18,000 கூட்டிங்கன்னா 28,000 ரூபாய் முதல் மீது வட்டி. 28,000 ரூபாய் 5% தானே. கொஞ்சம் 5% கணக்கிடணும். 5% கணக்கிடும் போது இவருக்கு 25,000 இன்ட்டு 2/5 5ல் எடுத்தீங்கன்னா 5 5 25,000 5 5 25 3 0 25,000. முதல் மீது வட்டி கணக்கிடணும். வட்டி எத்தனை பர்சன்ட் கொடுத்துருக்கு? முதல் மீது வட்டி 5% கொடுத்துருக்கு. அப்போ 25,000க்கு 5% 2 0 2 0 1,250 ரூபாய். இவனுக்கு 30,000 ரூபாய். அப்போ 30,000க்கு 5% 2 0 2 0 போட்டு 1,500 ரூபாய். அப்போ முதல் மீது வட்டி 2,750 ரூபாய். அடுத்தது எடுப்பின் மீது வட்டி துரைக்கு 300 ரூபாய், வேலனுக்கு 450 ரூபாய். இப்போ தொழிலிருந்து ஒருத்தன் பணத்தை எடுத்துருக்கான். எடுத்தவன் வட்டி கொடுக்குறான். அப்போ தொழிலுக்கு வட்டி வருது. அப்போ தொழிலுக்கு அது லாபம். அப்போ இங்க எடுப்பு மீது வட்டி வட்டி துரைக்கு வேலன் எவ்வளவு? துரைக்கு எடுப்பின் மீது வட்டி 300, இவனுக்கு 450. அப்போ 750 ரூபாய் 750 ரூபாய். துரைக்கு ஊதியம் 5,000 ரூபாய் கொடுக்கணும். ஊதியம் இப்போ நீங்கள் வேலை பார்க்குறவனுக்கு சம்பளம் கொடுக்குது. பிஸ்னஸ்ல இருந்து 5,000 ஒருத்தனுக்கு சம்பளம் கொடுக்குறீங்க. பிஸ்னஸுக்கு அது செலவு. அப்போ ஊதியம் என்பது செலவு. ஊதியம் 5,000 ரூபாய். அதுக்கப்புறம் வேலனுக்கு தரப்பட வேண்டிய கழிவு 2,000 ரூபாய். கமிஷனும் செலவு தான். ஒருத்தருக்கு கமிஷன் கொடுக்குறீங்க, அதுவும் செலவு தான். அங்கே எழுதிக்கங்க. அவ்வாண்டில் வட்டி, ஊதியம் மற்றும் கழிவு போன்றவை சரி கட்டுவதற்கு முன் நிறுவனம் ஈட்டிய லாபம் 20,000. இப்ப பாருங்க, நிறுவனத்துக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கு? நிறுவனத்துக்கு கிடைச்ச லாபம் 20,000 ரூபாய். இது எதுக்கு முன்னாடி? இந்த வட்டி, ஊதியம், கழிவு. இப்ப பாருங்க, நிறுவனம் 2,750 ரூபாய் வட்டி கொடுக்குது. முதல் போட்டவங்களுக்கு வட்டி கொடுக்குது, நஷ்டம். சோ இது மூணும் நிறுவனம் கொடுக்கிற செலவு இல்லையா? 2,750 ரூபாய் வட்டி கொடுத்துருக்கு, முதல் மீது வட்டி. அப்புறம் ஊதியம் ஒரு 5,000 ரூபாய் கொடுத்துருக்கு, கமிஷன் ஒரு 2,000 ரூபாய் கொடுத்துருக்கு. அப்போ 9,750 ரூபாய் கொடுத்துருக்கு. அப்போ 20,000த்துல 9,750 ரூபாய் கொடுத்துருக்கு. அப்படின்னா மீதி எவ்வளவு? 0 10 5 5 9 7 போக 2 9 9 0 10,250 ரூபாய் தான். இவ்வளவு கமிஷன் கொடுத்தாச்சு. இதே சமயத்துல இதுக்கு வருமானம் வந்திருக்கு இல்லையா? எடுப்பு மீது வட்டி, எடுப்பின் மீது வட்டி ஒருத்தன்ட்ட 300 ரூபாய், இன்னொருத்தன்ட்ட 450 ரூபாய், 750 ரூபாய் வந்திருக்கு. அப்போ நிறுவனத்துக்கு லாபம் எவ்வளவு கிடைச்சிருக்கு? 11,000 ரூபாய் கிடைச்சிருக்கு. இந்த 11,000த்தை பிரிச்சு கொடுக்கணும். 11,000த்தை 2:3 பிரிக்கணும். 2:3 என்ன? 2 3 கூட்டினா 5, 2/5 3/5 பிரிக்கணும். ஸோ 2/5. இதே 11,000த்துக்கு 3/5. 2/5 0, 5 எடுத்தீங்கன்னா 2 5 10 1, 10ல் 2 5 10 0 0 4,400 ரூபாய்.
இங்க எடுத்தீங்கன்னா 2 5 10 மீதி 1, 10ல 2 5 10, 0 0. 3ஆல பெருக்கினீங்கன்னா 6600 ரூபாய். அப்போ லாப நட்ட கணக்கு எவ்வளவு வருது? 4400 ரூபாய் ஒருத்தனுக்கு லாப நட்ட கணக்கு. யாருக்கு? துரைக்கு 4400, வேலனுக்கு 6600. இப்படி போடலாம். அல்லது இது ஒரு மெத்தட். இப்படி வேண்டியதில்லை. நீங்க என்ன பண்ணலாம்னா இத இப்படியே கூட்டுங்க. இந்த பக்கம் கூட்டுங்க. 20,750 ரூபா வருதா? இந்த பக்கம் கூட்டினா 20,750 ரூபா வருதா? இந்த பக்கம் இப்ப இதை விட்டுருங்க. எப்படி? இது வந்து பேலன்ஸ் ஃபிகர். இதை கூட்டுங்க. இங்க 0 5 7 2 7 7 2 9 9,750 ரூபா வருது. அப்ப 7 7 0 10ல 9 போக 1 11,000 ரூபா வந்துருச்சா? சோ நீங்க இப்படி தலைய சுத்தியும் கண்டுபிடிக்கலாம். ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் கூட்ட வேண்டியது, இந்த பக்கமும் கூட்ட வேண்டியது, ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எடுக்க வேண்டியது 11,000. இந்த 11,000 இப்படி பிரிச்சு கொடுத்தாரு. இது பேலன்ஸ் மெத்தட், பேலன்சிங் மெத்தட். ஸோ இந்த மாதிரி லெட்ஜர் போடுறதுல என்ன அட்வான்டேஜ்? இந்த மாதிரி லெட்ஜர் போட்டீங்கன்னா அப்படி பேலன்ஸ். லெட்ஜர் போடல வெறும் குறிப்பேடு மட்டும் கேட்கறாங்க அப்படின்னா நீங்க இதை போட்டு தான் ஆகணும். குறிப்பேடு மட்டும் கேட்டாங்கன்னா நீங்க இதை இப்படித்தான் கண்டுபிடிச்சாகணும். லெட்ஜர் போட்டுட்டீங்கன்னா இதை போட்டு அப்படியே ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸை இப்படி போட்டு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த கணக்கு, இந்த சாப்டருடைய கடைசி கணக்கு, எடுத்துக்காட்டு 23, பக்கம் 108. இப்ப பாருங்க, ரிச்சர்ட் மற்றும் ரிஸ்வான் 2018 ஜனவரி 1 அன்று முறையே 3 லட்சம் 2 லட்சம் முதலாக கொண்டு தொழில் தொடங்கினர். கூட்டாண்மை ஒப்பாவனத்தின்படி முதல் மீது வட்டி ஆண்டுக்கு 6% கொடுக்கணும். ரிஸ்வான் ஆண்டுக்கு 50,000 ஊதியம் பெற வேண்டும். முதல் மீது வட்டி மற்றும் ரிஸ்வானின் ஊதியம் கழித்த பின் கழிவுக்கு பின் உள்ள லாபத்தில் 10% ரிச்சர்ட் கழிவாக பெற வேண்டும். இரு கூட்டாளிகளுக்கும் இடையே உள்ள லாப பகிர்வு வீதம் 3:2. அவ்வாண்டில் நிறுவனம் ஈட்டிய லாபம் 3 லட்சம். நிறுவனம் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 31 கணக்கு முடிக்கிறது என கொண்டு லாப நட்ட பகிர்வு கணக்கை தயாரி. இப்போ இந்த கணக்குல வெறும் லாப நட்ட பகிர்வு இப்படி எல்லாம் போடணுங்கிற அவசியம் இல்லை. இப்படி போட்டு டிஃபரன்ஸுக்கு இதை போட்டா போதும். இப்ப பாருங்க, லாப நட்ட பகிர்வு கணக்கு. இது பற்று, இது வரவு. இப்போ இரு கூட்டாளிகளுக்கு அவ்வாண்டில் நிறுவனம் ஈட்டிய லாபம் 3 லட்சம். லாப நட்ட கணக்கு 3 லட்சம். இப்போ ஒன்னொன்னா பாருங்க. முதல் மீது வட்டி 6% தரப்பட வேண்டும். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு முதல்? ரிச்சர்டுக்கு 3 லட்சம், இவனுக்கு 2 லட்சம். ரிச்சர்ட் அண்ட் ரிஸ்வான் முதல் மீது வட்டி. ரிச்சர்ட், ரிஸ்வான். இப்போ இவருடைய முதல் மீது வட்டி எவ்வளவு? ரிச்சர்டுக்கு எவ்வளவு? ரிச்சர்டுடைய முதல் 3 லட்சம், இவருடைய முதல் 2 லட்சம். எத்தனை வட்டி? முதல் மீது வட்டி 6%. அப்போ 6/100. 2 0க்கு 2 0 போயிடுது. 6ஆல பெருக்கினீங்கன்னா 18,000 ரூபாய் இவருக்கு. ரிச்சர்டுக்கு 18,000 ரூபாய். ரிஸ்வானுக்கு 2 லட்சம். அப்போ 2 லட்சத்துக்கு 6%. 2 0க்கு 2 0, 6 பெருக்கினீங்கன்னா 12,000 ரூபாய். அப்போ 18,000 12,000 30,000 ரூபாய்.
ஏன் இந்த பக்கம் போடணும்? பிசினஸ்ல இருந்து முதல் போட்டவனுக்கு பிசினஸ் வட்டி கொடுக்குது. அப்ப பிசினஸ் வட்டி கொடுத்துச்சு அப்படின்னா பிசினஸ்க்கு செலவு. அதனால செலவு நஷ்டத்தை பற்று எழுதணும். அதனால நான் பற்று பக்கம் எழுதிட்டேன். அடுத்தது ரிஸ்வான் ஆண்டுக்கு ஊதியம் 5000 பெறணும். அப்போ ரிஸ்வான் ஊதியம், ஊதியம் சம்பளம் என்பது செலவு. சம்பளம் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு செலவு. அப்போ பற்று, செலவை பற்று எழுதணும். இந்த பக்கம் நான் பற்று எழுதினேன். முதல் மீது வட்டி மற்றும் ரிஸ்வானின் ஊதியம் கழித்த பின் கழிவுக்கு பின் உள்ள லாபத்தில் 10% ரிச்சர்ட் கழிவாக பெற வேண்டும். அப்போ இதெல்லாம் கழிச்சதுக்கு பின்னாடி எதை கழிக்கணும்? பாருங்க, மொத்த லாபம் 3 லட்சம். இந்த 3 லட்சத்துல முதல் மீது வட்டி 30,000 கழிக்கணும். 2,70,000. அப்புறம் ஊதியம் 5,000 கழிக்கணும். அப்போ 2,75,000. இதையும் கழிச்சுன்னா 2,65,000. முதல் மீது வட்டி மற்றும் ரிஸ்வானின் ஊதியத்தை கழித்த பின் கழிவுக்கு பின் உள்ள லாபத்தில் 10%. அப்போ கழிவுக்கு பின் எவ்வளவு இருக்கு? ரிஸ்வானின் ஊதியம் 50,000. சாரி, நான் 50,000. அப்போ 50,000 போட்டுட்டீங்கன்னா 2,20,000. இதுதான் கழிவுக்கு பின் உள்ள ஊதியம். இந்த கழிவுக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டான்னாவே நான் என்ன சொல்லியிருக்கேன்? 2,20,000 இன்டு எத்தனை பர்சன்ட் உள்ள ஊதியத்தில் 10%. அப்போ 10/110 போடணும். அந்த கழிவுக்கு பின் என்ற வார்த்தை வந்துச்சுன்னா கீழே பர்சன்டேஜை கூட்டிக்கணும். 8% 8/108 முன்னாடி கணக்கிலே பார்த்துருக்கோம். ஸோ கழிவுக்கு பின் இந்த பின்ற வார்த்தை வந்துச்சுனாவே 10/10%னா 10/100 போடக்கூடாது, 10/110 போடணும். ஸோ 0 0 11 இல்லை, 2 11 22, 1 2 3 4 0. அப்போ 20,000 ரூபாய். இந்த 20,000 தான் உங்களுக்கு 2,20,000. அப்போ 2 11 22 4 0, 2,20,000. 22,000 ரூபாய் வரும். எவ்வளவு வரணும்? 20,000. இது யாருக்கு? இது வந்து கழிவு. கழிவு 20,000 ரூபாய். இவ்வளவுதான், கணக்கு முடிஞ்சிருச்சு. இந்த பக்கம் கூட்டிங்கன்னா 3 லட்சம். இந்த பக்கம் கூட்டிங்கன்னா எவ்வளவு வருது? 3 லட்சத்துல இந்த பக்கம் கூட்டிங்கன்னா 4 0. இங்க 2 7 7 3 10. அப்போ 1 லட்சம். இப்போ மீதி எவ்வளவு இருக்கு உங்களுக்கு? 2 லட்சம் ரூபாய் இருக்கு. இந்த 2 லட்சத்தை கூட்டாளிகளுக்கு பிரிச்சு கொடுத்தோம். இந்த 2 லட்சத்தை யார் யாருக்கு எவ்வளவு பிரிச்சு கொடுக்கிறது? ரிச்சர்ட் அண்ட் ரிஸ்வானுக்கு. அவர்கள் எந்த லாபத்தில் இருக்காங்க? முதலாக கொண்டு தொழில் முதல் மீது வெட்டி ரிஸ்வானின் வெட்டு. இரு கூட்டாளிகளுக்கு இடையான லாப பகிர்வு 3:2 பிரிக்கணும். இந்த 2 லட்சத்தை 3:2 பிரிச்சு ரிச்சர்டுக்கும் ரிஸ்வானுக்கும் கொடுக்கணும். இதை 3:2 பிரிக்கணும். 3:2 பிரிச்சிங்கனாவே நமக்கு தெரியும் 3/5 2/5. அப்போ 2 லட்சத்துல 3/5, 2 லட்சத்துல 2/5, 5ல அடிச்சீங்கன்னா 4 5 20, 4 0. 3ஆல பெருக்கினீங்கன்னா என்ன வரும்? 0 0 0 0, 3 12. 1,20,000 ரூபாய் இவனுக்கு. இவனுக்கு 5ல அடிச்சீங்கன்னா 4 5 20, 0 0 0 0, 2 × 40 80,000 ரூபாய். இந்த 2 லட்சத்தை அப்படி பிரிச்சு கொடுத்தோம்.
ஸோ திஸ் இஸ் தி லாஸ்ட் மாடல். எடுத்துக்காட்டுல இது 23 கடைசி கணக்கு. இதே மாதிரி எக்ஸசைஸ்லையும் இருக்கு. அந்த கணக்கையும் நம்ம போட்டு முடிச்சுட்டா இதோட இந்த சாப்டர் முடிஞ்சிடும். நாம அடுத்த வீடியோவில் அதை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.